பேசுறது மட்டும் தான் கேட்கும். இப்போ வர கமெண்ட்ஸ்லாம் லைவ்ல வரவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? அதனால லைவ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த கமெண்ட்டுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுடைய கமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன். படித்தது இன்ஜினியரிங்கு, இப்போ ஓம் ஸ்வாகா. அப்படியா? அதுதான் நிறைய பேருக்கு முத்து, நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கான ஜாப் வந்து கிடையாது. வேறு ஏதாவது ஒரு வேலையை தான் செய்கிறாங்க. எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியுமா? அப்படிங்களாண்ணா? சரி சரி. வீடியோ இன்னும் போடலை அக்கா, இப்போ தான் கிரியேட் பண்ணுனா. ஓ அப்படியா? ஓகே ஓகே, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நல்ல வீடியோ போடுங்க. அப்புறம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன தெரியுமா? நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணுறது ஓகே, ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்ன்றது ஏர்னிங்ஸ் பார்க்கணும், நம்மளும் ஏதாவது யூடியூப்பில் வந்து சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையில்லாத டிவி ஷோஸில் வர்றது, அதுக்கப்புறமா தேவையில்லாத அடுத்தவங்க வீடியோவில் போடுறது, பாட்டு போட்டு டைலாக் போட்டு அதில் நம்ம எந்த உழைப்புமே இல்லாத போடுறதுனால வியூஸ் வேணால் போகலாம், ஆனால் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுடைய ஓன் கண்டென்ட் உங்கள் முகத்தை காமிக்கிற மாதிரி, இல்லைன்னா அதை பேக் மேலே ஒரு ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி வேணால் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறது, அப்படிலாம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணுறது, ஏதாவது உங்களுடைய ஓனாக பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நான் வந்து நிறைய பேர் வந்து சேனல் நான் பார்த்துருக்கேன், அதுக்காக தான் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொன்னேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் போட்டு எவ்வளோ வியூஸ்லாம் போகுது, 1000 கணக்கில் 50,000 வியூஸ்லாம் போயிருக்கு, 1,00,000 வியூஸ்லாம் போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் உங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்க, உங்களை பற்றி போடுங்க, உங்களுக்கு என்ன வருமோ. இல்லை நான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன், இல்லை வரேன், இல்லைனா நான் இதை தான் சாப்பிட்றேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ரிலேட்டடாக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, எதுனாலுமே நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வராது, ரீல்ஸ் போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு சும்மா வாய் அசைக்கிறது மட்டும் பண்ணலாம், ரியாக்ஷன் பண்ணலாம். எதையாவது ஒரு இது நம்மளுடைய கஷ்டம்ன்றது சின்ன ஒரு இது இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் ஏற்றுப்பாங்க. ஒன்றுமே இல்லாத நம்ம ஒரு ஏதாவது ஒன்று போட்டு சினிமாவோ இல்லை சீரியல்ஸோ இல்லை பிக் பாஸோ எந்த எஃபெக்ட்டுமே நம்ம பண்ணாத அதை போடும்போது ரீச் ஆகும், ஆனால் நம்மளால் சம்பாதிக்க முடியாது, அது யூடியூப் தான் சம்பாதிக்கும். அதனால் என்னுடைய அட்வைஸ் அதுதான். நீங்கள் இப்போ தான் தொடங்கியிருக்கீங்கன்னு சொல்லும் போது உங்களை சம்மந்தப்பட்டதை நீங்கள் போடுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது நீங்கள் அதை பண்ணியிருக்கணும், அந்த வீடியோவை அப்படியே போடாத, அதில் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் கொடுத்துருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் 1.5 வருஷமாக குக்கிங் சேனல் பண்ணதுனால என்னால் இன்னும் முடியாமல் இருக்கலாம், அதனால் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுவே நான் ரீல்ஸோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நானும் ரீச் ஆகிருப்பேன். குக்கிங் வந்து நிறைய பேர் இருக்காங்க, யார் யாரோட சேனல் பார்க்குறது தெரியல. முன்னாடி வந்த யூடியூபர்ஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது, இப்போ வந்து நிறைய ஹெவி காம்படிஷன் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது யூடியூப்பில். அதனால் வந்து ரொம்ப கடினமாக ஆயிடுச்சு. அதுவும் லக்கியும் கூட இருக்கணும், நமக்கு வந்து லக்குன்னு சொல்கிறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கணும், அது சீக்கிரமாக குயிக்காக நம்ம ரீச் ஆகிறதுக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கும். அதனால் நான் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் யாருன்னா சேனலை தொடங்குறவங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுங்க. ஆல் த பெஸ்ட். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப், பட் நோ ஒன் ஹேர் அண்ட் தட் மணி இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் த எஜுகேஷன். கண்டிப்பாக 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 ஷுவர் அண்ணா. முத்து அக்கா, நெல்லை பக்கத்தில் அம்பாசமுத்திரம் தெரியுமா? இதை நான் படத்தில் தான் தம்பி கேட்டிருக்கேன் முத்து. தாமிரபரணி நதி கரை, தாமிரபரணின்றது அது ஆரோடைய பெயர், அது எனக்கு தெரியும். மற்றபடி வந்து அம்பாசமுத்திரன்றது படத்தில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் எனக்கு தெரியாது, நான் அந்த சைடு எங்கேயுமே வந்தது கிடையாது. செய்த கடின உழைப்பு, ஒரே நிமிஷம், நான் இதுக்கு முன்னாடியே ஹைலைட் அடிச்சிருக்கலாம்.